காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னடி காலேஜில் எப்படி போகுது? அதுக்கு என்ன காயு, காலேஜ் லைஃப்லாம் இப்படி தான் இருக்குமான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாரும் கேங் ஆகிட்டோமா? கேங் ஆகிட்டிங்களா? யார் யார்? வேறு யார்? நானும் மலர், அப்புறம் நான் சொல்லியிருக்கேன்ல ராஃபி, பூஜா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம், ஃபோட்டோலாம் காமிச்சியே. அவங்க 2 பேர், அப்புறம் அர்ஜுன், அப்புறம் அர்ஜுனோட ஃப்ரெண்டு 2 பேர், சமீர் அண்ட் விமல். நாங்கள் எல்லாரும் ஒரு கேங் ஆகிட்டோம். ஸோ எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறது, ஜாலியாக பேசுறது, வம்பிருக்கிறது எல்லாரையும். அது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக போகுது காயு. ஆமாக்கா, இந்த அளவுக்கு நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் உள்ளே போனேன். பட் சூப்பராக போகுதுக்கா லைஃப். நான் தான் காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன்ல. கொஞ்சம் இல்லை காயும், ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். காலேஜ் லைஃப்லாம் தாண்டி தான் எல்லா பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி வரணும். ஏன்னா அது ரொம்ப மெமரபுளான லைஃபு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் அவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா போன கொஞ்ச நாள்லேயே எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, இன்னும் நாங்கள் 2 வருஷம் படிக்கணும், முழுசாக 3 வருஷம் படிக்கணும். அப்போ இன்னும் இவ்வளோ மெமரிஸ் கேதர் பண்ண முடியும். உண்மையிலே நீ மிஸ் பண்ணிட்ட காயும். என்னடி இப்படிலாம் பேசி ஆசையை தூண்டி விட்டுறீங்க? இன்னுமே போக முடியாது, கரஸில் போட்டாச்சு, குழந்தை வேற இருக்கு வயிற்றுல. சுத்தமாக காலேஜ் பக்கமே ஏற்றி பார்க்க முடியாது. நானே அந்த ஃபீல்டில் இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏற்றி விடுற பத்தியா? அக்கா ஏற்றி விடலக்கா, உண்மையை தான் சொல்கிறா. உண்மையிலே காலேஜ் லைஃப்பை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டான லைஃப் கிடச்சிருக்கு, அதனால நீங்கள் காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கெலாம் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் பாப்பாவை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, அதுவே போதும். போங்கடி, எனக்கு இப்போ காலேஜ் போகணுன்னு தோன்ற அளவுக்கு பேசிட்டு அப்படியே பேச்ச மாத்துறீங்க. ஹே லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒழுங்காக உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, பாப்பா பார்த்துக்கோ, அது போதும். பாஸ்ட்டை பற்றி பேசுறதுல எந்த யூஸ்மே இல்லடி. நீ ப்ரெசென்ட்டில் உன் லைஃப்பை நல்லா பார்த்துக்கோ, மாமாவை, பாப்பாவை, வீட்டில் உள்ள எல்லாருமே. ஓகேவா? சரி சரி, சமாளிக்காதீங்க, விடுங்க. சமாளிக்கல லூஸு, உண்மையை தான் சொல்கிறேன். சரி, மினிக்கு கால் பண்ணாங்களா? பர்த்டே பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சாமா? பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சாண்டி. இப்போ அடுத்து பார்ட்டி ஹால் புக் பண்ணணும், அப்புறம் கேட்ரிங் சொல்லணும்ல, அதுக்கு தான் சித்து மாமாவும் அப்புறம் அண்ணாவும் போயிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாரு மாமா. ஓ அப்படியா? அப்போ மாமா ஹாஸ்பிட்டல் போலையா? இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் போயிருக்காங்க 2 பேரும். சரி சரி. ஏக்கா, மினி அக்காக்கு வீடெலாம் செட் ஆயிடுச்சாமா? அதெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சுடி. செட் ஆனனால தான் அந்த வீட்டுக்கே அவங்க போனாங்க. அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு கூட அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு காயோ. அந்த அட்மாஸ்பியர், அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கு. பேசாம மினியக்கா வீட்டில் போயிருக்கியா? உனக்கு ஓகேன்னா சொல்லுடி காயோ, நான் போய் மினியக்கா வீட்டில் இருந்துக்கிறேன். சொல்லப்போனா காலேஜுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப கிட்ட, ஒரு பஸ் போனால் போதும், அதான் 15 மினிட்ஸ் தான். போட்டா அடி செருப்ப நாயே, என்னை விட்டு போயிடுவியா நீ? ஆமாம், பெரிய இவ உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு என்னடி, நான் போயிடுவேனே. அப்படியா? சரி கிளம்பு பார்ப்போம். உண்மையா சொல்லு, கிளம்புறேன். மேடம் உங்களால போக முடியாது. ஏன் மேடம்? ஏன்? நீ காயோக்காக இருப்பியா இருக்க மாட்டியான்னா எனக்கு தெரியாது. ஆனால் காயோக்கா வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாக்காக நீ கண்டிப்பாக இங்கே தான் இருப்ப. அது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும். கண்டிப்பாவே. அப்போ எனக்காகவும் மாமாக்காக இருக்க மாட்டேன், எங்கள் பிள்ளைக்காக இருப்பியா? ஆமாடி காயோ, முதல்ல எனக்கு சித்து மாமா ஃபர்ஸ்ட்டு, நீ செகண்டாக இருந்த. இப்போ உங்கள் 2 பேருமே ஒதுக்கி வச்சாச்சு. பிறக்க போகிற குழந்தை தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. நான் சொன்னேன்னாக்கா? அடி பாவி, அதனாலதான் இப்பவே வயிற்றுக்குள்ளே ஐஸ் வைக்கிறியோ? வந்து டெய்லி தடவை கொடுத்து பாட்டு பாடி. நான் எதுக்கிட்ட ஐஸ் வைக்கணும்? என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்தோடனே என்கிட்ட தான் வருவா. உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட தான் அதிகமாக இருப்பாங்க, பார்க்குறியா? எனக்கு நல்லாவே தெரியும், அம்மான்ற வேர்டை விட சித்தின்ற வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. எனக்கும் சீக்கிரம் சித்தி ஆகணும்னு ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் காயோ. உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அக்காவும் எப்படியும் கன்சீவ் ஆயிடுவா. அப்புறம் நான் 2 சித்தி இல்லை, 2 சித்தி இல்லடி, 2 பேருக்கு சித்தி. ஆமாம், அப்புறம் நானும் 2 பேருக்கு அத்தையாயிடுவேன். இல்லடி, இந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல? குழந்தை வரப்போதுன்னா அந்த வீடே ரொம்ப அழகா மாறிடுது இல்லடி?
அழகா மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல காயு, ஆனா ரொம்ப சந்தோஷமாயிடுது. கரெக்டா சொன்னடி. வணக்கம் மக்களே. காயு மாமா வந்துட்டாரு. என்னன்னா பார்ட்டி ஹால் அப்புறம் கேட்டரிங் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எல்லாமே புக் பண்ணிட்டு வந்தாச்சுடாமா. அதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எங்க புக் பண்ணிருக்கீங்க மாமா? ஈஸியா சைடுமா. ஓ, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சே, அங்க வா. எங்களுக்கு மேரேஜ் ஆன இடத்துல இல்ல, ஆனா அந்த பக்கம். ஏன் எல்லாரும் அந்த பக்கமே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? அது எவ்வளவு லாங்கா இருக்கு. ஏய், அங்க தாண்டி பீச்லாம் இருக்கு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. அந்த பக்கம் தான் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறதுக்கு. அதுக்கு தான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுமே வைப்பாங்க. ஆமாம் ஆமாம், நானுமே நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். எல்லாருமே இப்போ பீச் வெட்டிங் தான் பண்ணுறாங்க, எல்லாமே பீச்சில் தான் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஏன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுனா கூட பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்னத்த சொல்ல. நீ கொஞ்சம் மூட்றியா? இது என்னடி கொடுமையாக இருக்கு. நான் நடக்கிறது தானே சொல்கிறேன், ரீல்ஸ்லாம் அதானே வருது. நீ யாரை சொன்னேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இரு. இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லை பிங்கி. அப்படியா? சரி சரி, அண்ணா தான் சொல்கிறாரு பாரு. அண்ணா அங்கே அப்படியே போயிட்டாராங்க? இல்லடாமா, என்னோட கார்ல தானே போயிருந்தோம். ஸோ அவர் அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, மினிகா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாடாமா. என்ன பண்ணுறாரு பர்த்டே பாய்? அவன் நான் ரொம்ப தூங்கிட்டு இருந்தான், முழிச்சிருந்தா விடுவானா? நல்ல வேலை தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். முழிச்சிருந்தா விடவே மாட்டான். மாமா தாண்டி காலைல வரும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே வந்தாரு. எதுக்கு மாமா? என்னதான் அவங்க அம்மாவோட தங்கச்சி கூட சண்டையா இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் ஃபீல் இருக்குல்லடி. நம்ம பையனுக்கு பர்த்டே, அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அம்மா இல்லை தங்கச்சி இல்லைன்னு. ஆனால் அங்கிள் வரதான் சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்க அம்மாவையும் சரி அவங்க தங்கச்சியும் சரி இன்வைட் பண்ணவே இல்லையா. அண்ணா இன்னும் கோவமா இருக்காங்களா அவங்க மேல? ஆமாடாமா, அந்த கோவம் குறையாது போல இருக்கு. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கால் மேல் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஆனால் அவர் எடுக்கிறதே இல்லையா. மினி கூட கால் பண்ணா கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாராம். ஆனா உங்களுக்கு வேணும் தான் மாமா. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மினியக்காவை, பாவம். அதெல்லாம் கரெக்டு தான் பிங்கி. இப்போ மினியக்கா சைட்லேருந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். நீ இருக்க, நான் இருக்கேன், மாமா இருக்காரு, மலர் இருக்கா, அப்புறம் நம்ம அப்பா அம்மாலாம் வராங்க, வித்யாக்கா வராங்க, அத்தை மாமா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவர் சைடு யோசிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. பெரியப்பா மட்டும் தானே வருவாங்க. ஒருவேளை அதை தான் நினச்சி ஃபீல் பண்ணுறாரோ என்னவோ காயு. கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும். பேசாமல் போய் அவங்கள இன்வைட் பண்ணலாம்ல அண்ணா? நானும் சொல்லி தாண்டி பார்த்தேன், இவ்வளோ புலம்புறதுக்கு பேசாமல் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, அவங்க படுக்க அவங்க வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் படுக்க இங்கே இருங்க அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். என்னால் மன்னிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது அப்படின்றாரு. கரெக்டு தான். மனசுக்கு நெருக்கமானவங்க தப்பு பண்ணும்போது அதை மன்னிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஆத்திரம் கோவம் தான் ஜாஸ்தி ஆகுதே தவிர மறக்கணும் மன்னிக்கணும்னு தோண மாட்டுது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? மலரு, நீ வாயை மூடிட்டேருன்னு சொல்லிட்டேன். சிப்ப காயோ, எனக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பாதாம் பால் மட்டும் எடுத்துட்டு வரியா? சரி மாமா, இருங்க நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா, அவளே இப்பதான் வாமிட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கட்டும்னு கீழே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அவள் போய் வேலை வாங்குறீங்க, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லடாமா, அவளே போய் எடுத்துட்டு வரட்டும், நீ இரு. மாமா, இவன் எதுக்கு மாமா போகணும்? குக்கக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கெட்ட போட்டு தர போறாங்க. குக்கக்கா இல்லடாமா, இன்னைக்கு லீவ் இல்ல. ஓ, லீவா? சரி பரவாயில்ல, பாதாமல் போறதுன்னு பெரிய விஷயமா? நானும் மலரும் போட்டு எடுத்துட்டு வரோம். இல்லடாமா, அவ கையில குடிச்சாதான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அவளே போட்டு வரட்டும், நீ இரு. ஓ அப்படியா மாமா? ஒய்ஃப் கையில தான் நீங்க பாதாம் பால் சாப்பிடணுமா? அப்போ ஓகே ஓகே காயு, நீ போய் மாமாக்கு பாதாம் பால் எடுத்துட்டு வா, பாவம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமாடி? ஃபுல்லா இருக்குக்கா சாப்பிட்டது. நாங்க படுக்கும்போது நாங்க பால் சாப்பிட்டு படுக்கிறோம். சரிடாமா, உனக்குடி? அதே தான், எனக்கும் வயிறு ஃபுல்லா இருக்கு. படுக்கும்போது வேணா மில்க் சாப்பிட்டு படுக்கிறோம். சரி ஓகேடி, இருங்க மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடாமா, பார்த்துப்போ. ஓகே மாமா. என்னடாமா, காலேஜ்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன மாமா, சூப்பரா போகுது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் காயு அனுப்பி விட்டேன். என்கிட்டயா இல்லை எங்க கிட்டயா மாமா? உன்கிட்ட தான். என்ன மாமா, சொல்லுங்க. சரி, ஃப்ரெஷர்ஸ் டேன்னு போனியே, அன்னைக்கு என்ன நடந்தது? உன்னதான் கேட்குறேன், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அன்னைக்கு என்ன நடந்தது மாமா? அன்னைக்கு ஒன்றும் நடக்கல. உங்ககிட்ட தான் ஃபோட்டோலாம் காமிச்சல, நான் பாட்டு பண்ணேன், அப்புறம் நாங்களாம் டான்ஸ் ஆடினோம். ஒரே ஃபன் எலமெண்ட்டாக நல்லா இருந்தது மாமா. ஓகே, நீங்கள் டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது, என்ஜாய் பண்ணது, சாப்பிட்டது எல்லாமே சொன்ன ஓகே தான். ஒன்று சொல்ல மறந்துட்டியா இல்லை மறைச்சிட்டியா? நான் என்ன சொல்ல மாமா, மறைச்சிட்டேன். இல்லையா, அங்கே நடந்த எல்லாமே சொல்லிட்டேனே. அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு போல, தெரிஞ்சனால தான் கேட்குறாரு. பிங்கி, உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். சொல்லிடுடி, தெரிஞ்சனால தாண்டி கேட்குறாரு. மாமாக்கு எப்படி தெரியும்? சாட்டி சொல்லியிருப்பா. அது எப்படி எனக்கு தெரியும்? என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு யார் சொன்னது தானே? நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னதுன்னு நான் சொல்றேன்.
அதான் உங்களுக்கே தெரியுதுல மாமா, அப்படியே கேக்குறீங்க? எனக்கு அங்க நடந்து தெரியும், அது எதனால நடந்ததுன்னு கேக்குறேன். அந்த பசங்க சும்மா எதுக்காக வம்பிழுக்கணும்? அப்ப முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நீ அர்ஜுன்ட்ட வேற சொல்லியிருக்க இவனை நான் அடிச்சிருக்கேன்னு. எதுக்கு அடிச்ச? மாமா, அது வந்து நாங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனோம்ல, ஆமா. அப்பதான் ஒரு இன்சிடென்ட். சரி, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வா. ஏண்டாமா எதுக்குடா அது தேவையில்லாத வேலை? அவன் ஒரு பையன், அவனே தைரியம் இல்லாம கோலத்தமா நின்றுட்டு இருந்தாக்கான். நீங்க ஏன் போய் அவனை காப்பாற்றணும்? நீங்க பேசாம கிளாஸ்க்கு போயிருக்க வேண்டியதானே? அது எப்படி நான் ஒரு தப்பு நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்கு நான் அவளை வேணாண்டின்னு கிளாஸ் போயிடலான்னு தான் சொன்னேன். ஆனால் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணானுங்க. அதனால தான் போய் அடிச்சிட்டா. இங்க பாருங்கம்மா, நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். தப்பு பண்ணா பார்த்துட்டு இருக்க முடியாது, கேட்ட ஓகே தான். பட் இது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? படிக்க வந்திருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. யார் யாரோட சண்டை போட்டா என்ன பிரச்சனை வந்தா என்ன? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க. நாங்க உங்க பின்னாடி இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். மற்றவங்களுக்குலாம் அவங்க பார்த்துப்பாங்கம்மா. நீங்க தேவையில்லாம போய் தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டு வராதம்மா. இப்போ அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லு? உன் கூட சேர்ந்து உன் ஃப்ரெண்டோட மானமும் போயிருக்கும், அப்படித்தானே? சொல்லிடாமா. ஆமா மாமா, என்னோட சேர்ந்து அவளும் பிரச்சனை மாட்டி இருந்திருப்பா. அதான்டாமா சொல்றேன், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நமக்கும் பிரச்சனை, நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை. வேண்டாம்மா, நீ படிக்க தானே போயிருக்க, அதை மட்டும் படி, என்ஜாய் பண்ணு, ஜாலியா இரு ஃப்ரெண்ட்ஸோட, ஓகேவா? மற்றதெல்லாம் வேணாண்டா, ஓகேவா? சரிங்க மாமா, இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஐம் சாரி. இல்லடா தங்கம், எதுக்கு சாரி கேட்குற? நீ பண்ணது ரொம்ப சரி. ஆனா எனக்கு உங்களை நினச்சி பயம் எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் காலேஜ் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால் தாங்க முடியுமா? அதனால தான்டாம்மா சொல்கிறேன், சாரிலாம் வேணாம். சரி ஓகே மாமா, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஓகேவா? சரிடாம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்த சொன்னது யாரு? அர்ஜுன் தானே? அர்ஜுனா இல்லடா. ஏன் அர்ஜுன் இல்ல? அவனுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் நம்ம ஃபேமிலியில. வேற யார் சொன்னா உங்களுக்கு? எனக்கு அகில் சொன்னான். அகில் சொன்னானா? இப்போ அவனுக்கு அர்ஜுன் சொல்லியிருப்பான் போல. அப்போதுலேருந்து அவனுக்கு மனசே கேட்கல, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கறதுக்காக நேற்று நைட்டு வந்தான். என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் உன்னை பார்க்க மேலே வந்தான். பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிட்டான். அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அப்போ அகில் நேற்று வந்தானா மாமா? ஆமாடாம்மா. எனக்கு அவ வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது மாமா. ஆனால் அது ஏதோ பிரம்ம கனவு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் படுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். உண்மையிலே அவன் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் அகிலை பற்றி உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே பேசினதில்லைம்மா. இதுக்கப்புறமா நான் பேச போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அகில் மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க மாட்டான். அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சரி, நீங்கள் போய் தூங்குங்க, நானும் போய் படுக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ணன் சொன்னது தாண்டி நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாடி, அகில் இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. ஒன்று உண்மையாக காதலிக்கிற மனுஷன், ஒன்று உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர் பற்றி அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் இருக்கவே முடியல. உன்னை பார்க்கணுன்னு ஓடி வந்திருக்காரு. அந்த டைமில் அவரோட லவ் ரொம்ப பியூர்டி. இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம், நீ யோசிச்சு முடிவிடு. நான் எதுவும் பேச விரும்பல, நான் போய் படுக்கிறேன், வந்துடு. நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். என்னவோ ஆயாச்சு. அட பாத்தீங்களா, எவ்வளோ நேரம் எக்ஸாம் எழுதுவாளுங்க. எல்லாம் எழுதுன நானே சீக்கிரம் வந்துட்டேன். எப்படியோ கேட்டு தான் எழுதிட்டு இருப்பாளுங்க. என்கிட்ட கேட்டாளுங்க, சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே கோச்சிக்கிட்டாளுங்க வேற. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே, உள்ள இவ்வளோ நேரம் ஆகுது. பக்கிங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அப்போவே படிங்கன்னு சொன்னேன், கேட்கல. இப்படியோ இந்த கொஸ்டின் வந்துச்சு அந்த கொஸ்டின் வந்துச்சு புலம்புனா படித்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. அவங்க படிக்காமல் உட்காந்து புலம்பிட்டு இருக்காளுங்க. வரட்டும் இன்னைக்கு. சீக்கிரம் வாங்கடி பக்கிங்களா. மித்ரா யாரு? ஹே பூரணி, என்ன சொல்ல பூரணி?
என்ன மித்ரா சீக்கிரமே எக்ஸாம் எழுதிட்ட போல. ஆமா, இன்டர்னலுக்கு எவ்வளோ நேரம் எழுதுவாங்க? எல்லா கொஸ்டின் படிச்சது தான், டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ எப்போ வந்த? நீ போன அடுத்த செகண்டே நானும் வந்துட்டேன். ஓ அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. சரி என்ன பூர்ணி, என்கிட்ட எதுவும் பேசணுமா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு. எனக்கும் இவங்க எல்லாமே போர் அடிச்சது. ஐயோ தனியாக மாட்டிக்கிட்டமே நினச்சேன். கரெக்டாக நீ வந்த, நல்லவில்லை. சரி சொல்லு பூர்ணி, என்ன? இல்லை மித்ரா, உனக்கு நம்ம ராகுலை பற்றி தெரியும்ல? இதுவும் நினச்சல இந்த மாதிரி இதை பற்றி தான் பேச வருவாங்கன்னு. அதே மாதிரி ராகுல் நம்ம கிளாஸ் ராகுல் தானே? தெரியுமேடி. அவனுக்காக தான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அவனுக்காக நீ பேசலான்னு என்கிட்ட வந்தியா? புரியல எனக்கு. இல்லை மித்ரா, நம்ம ராகுல் இருக்கான்ல. நம்ம ராகுலா? சரி ஓகே, ராகுல் இருக்கான்ல. ஆமாம் பூர்ணி, ராகுல் இருக்கான். அவனுக்கு என்ன சொல்லு? அவன் கொஞ்ச நாளாக அவங்க கேங் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும்ல? தெரியுமே. அவன் உங்கள் கேங்கில் தான் ஒருத்தவங்கள லவ் பண்ணுறான். அதுவாது உங்களுக்கு தெரியுமா? அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கண்டுபிடிச்சோம். அப்புறம் விட்டுட்டோம். எதுக்கு தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட்டு. அவனுக்கும் டைம் வேஸ்ட், நம்மளுக்கும் டைம் வேஸ்ட்டுன்னு அதை அப்படியே விட்டுட்டோம் பூர்ணி. டைம் வேஸ்ட்லாம் இல்லடி. அவள் லவ் பண்ணுற பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீ தான். இன்னும் ஷாக்காக இருக்கு. என்ன இருக்குது? இதுதான் நம்ம கேட்டு முன்னாடி தெரியுமே. எது என்ன லவ் பண்ணுறானா? ஆமாம், ஒன்று தான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கூட அவன் ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு தான் அது பண்ணுறானோன்னு நினச்சிட்டு நானும் ஸ்ரீதனும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் உண்மையிலே ஒன்று லவ் பண்ணுறாமா? அது என்ன லவ்ல? உண்மையான லவ், பொய்யான லவ், டைம் பாஸ்க்கு வேற லவ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் புதுசாக இருக்கே. மித்ரா சரிக்காது மித்ரா, உண்மையிலே ராகுல் ரொம்ப நல்ல பையன். உன் அளவுக்கு அழகு இல்லைனாலும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். என்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லலை, அவன் ரொம்ப நல்லவன். ஒரு பொண்ணா சொல்கிறேன், அவன் ரொம்ப நல்லவன் மித்ரா. அவனோட லவ்வை நீ ஏற்றுப்பியா? நீ என்ன அவனுக்கு தூதா? எனக்கு புரியல. அவன் ஏதாவது சொல்லணும்னா டேரெக்டாக அவன் சொல்ல வேண்டியதானே? உன்கிட்டே சொல்லிவிட்டு சொல்கிறான், புரியல எனக்கு. அப்புறம் உண்மையான லவ், பொய்யான லவ் எதை வச்சு சொல்கிறேன்? எதை வச்சா? ஓகே, ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு ஒரு இன்சிடெண்ட் உனக்கும் பூஜாவுக்கும் நடந்ததில்ல? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் மச்சா. அவங்க 2 பேருக்கும் மூஞ்சி, கை, கால் எல்லாமே உடஞ்சிருக்குமே, நீ பார்த்துருப்பியே. ஆமாம், அவனுக்கு கை, கால், மூஞ்சி எல்லாம் உடஞ்சிருக்கு. பார்த்ததுக்கு என்கிட்ட வந்து சாரிலாம் சொன்னானுங்க, தங்கச்சின்லாம். இது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இதை பண்ணது வேற யாரும் இல்லை, ராகுல் தான். இது ராகுலா? ஆமாம் மித்ரா, அவனுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். உன் மேலே கை வச்ச ஒரே காரணத்துக்காக தான் அவங்களோட உயிரை மட்டும் விட்டுட்டு மூஞ்சி, கை, கால் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்திருக்கான். இது லவ் இல்லாமையா? என்ன பொண்ணு சொல்கிற? ஆமாம் மித்ரா. அப்புறம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இது அவனோட லவ், அவன் தான் பேசி ஆகணும். இதில் நான் தூதா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் போயிட்டு அவனை வர சொல்கிறேன். ஏய் பூர்ணி, என்ன சொல்கிற? அவன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ராகுல் லவ் பண்ணுறது நேற்று ஒரு 80% தெரிஞ்சிருச்சு. 80 என்ன 90% தெரிஞ்சிருச்சு. அது எனக்கு ஷாக் இல்லை. பட் அவன் தான் அவங்களெலாம் அடிச்சிருக்கான்றா. என்ன மித்ரா? ஐயோ வந்துட்டானா? இவளுங்க வேற இல்லையே, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. எனக்கு வேறு பயமாக இருக்கே. அப்படி இருமைங்களா, சீக்கிரம் வந்து தொலைங்கிடி. மித்ரா ஒண்ணுதான். சொல்லு ராகுல். ஏன் மித்ரா என்னை பார்த்து பயப்படுற? இல்லை ராகுல், நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு. நான் என்ன சொல்றது? பூர்ணி உன்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பூர்ணி என்ன சொன்னா? அவ எதுவும் சொல்லியே. என்ன மித்ரா, என் வாயில இருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறியா? ஆசைப்படுறேன்னா ஐயோ. சரி ஓகே, நான் என் வாயில இருந்து சொல்றேன். மித்ரா, உன்னை என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ, என் ஃப்ரெண்டை நீ போல்டாக காப்பாற்றினியோ அந்த நிமிஷமே நீ எனக்குள்ளே வந்துட்ட. அந்த செகண்ட்லேருந்து ஒவ்வொரு நொடியும் ஒன்றை நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். வாழ்ந்தா உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான் அப்படின்ற அளவுக்கு எனக்கு உன் மேலோட லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்ல. ஆனால் இந்த அளவுக்கு எந்த லவ்வுமே ஃபீல் தரவே இல்லை. உண்மையிலே இதுதான் உண்மையான லவ்ன்றதை நான் எப்பவும் புரிஞ்சுக்கிட்டேன் மித்ரா. நீ பதில் சொல்லு மித்ரா. பதிலா? ஒருத்தர் இருக்காண்ட அவங்க அப்பா, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுருவா. அது வந்து ராகுல். என்னடி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க? லவ் சொல்லிட்டானா?
ஆத்தி, என் அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானே. இல்லடி, அவ முழிச்சிட்டு இருக்கா பாவம், யாராவது காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்பல. கூப்பிடுங்கடி அவள. பிங்கி, அப்பா வாங்க தெய்வங்களா. என்னடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டமா? கரெக்டா வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் டி, வந்து தொலைங்க. எவ்வளவு நேரமா எக்ஸாம் எழுதுறீங்க? ஹே, உனக்கு படிச்சிருக்க எல்லாம் தெரியும், டப்பா எழுதி கொடுத்து தருவேன். நாங்க லேட்டா கேட்டு விட்டுட்டு அடிச்சுட்டு தானே வர முடியும், அதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொல்றது, என் கூட சேர்ந்து படிங்க என்ன. சரி வேண்டிடி. என்ன நீ ராகுல் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன ராகுல்? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சும்மாவா? ஏன் மித்து சும்மாவா பேசிட்டு இருந்தீங்க? ஏய், காப்பாத்தி கூட்டிட்டு போங்கடி. பிள்ளை பாவம், காப்பாத்த சொல்லுது. மித்ரா, ஐயோ, இவன் வேற இவ்வளோ ஒட்டி நிற்கிறத அச்சுன்னு பார்த்தாலும் அவனே டென்ஷன் ஆயிடுவான். என்ன ராகுல்? உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், பதில் சொல்லு. ப்ரப்போஸ் பண்ணிட்டானாடி? கேட்டுச்சு. ஐயோ, இப்போ அச்சு வந்தா நல்லா இருக்குமே முருகா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. மித்ரா, முருகா, அச்சு வந்துட்டான். இவன் யாருடா? அச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் வெளில அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சோன்னா வெளில வர சொன்னேன்ல. என்னடா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். யார் இந்த பையன்? எங்களோட கிளாஸ்மேட். ஓ சரி, வாங்க போலாம். போலாம் அச்சு. இவனை நம்ம இவ கூட நிறைய டைம் பார்த்துருக்கோமே. அந்த நாய்கிட்ட இவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னா கண்டே பிடிக்கல போல இருக்கு. இவன் கூப்பிட்டோன்னே போறான். உங்களுக்கு தனியா சொல்லுமா, வாங்க போலாம். போலாம் அச்சு. டேய் என்னடா, அவன் கூப்பிட்டுனா போயிட்டாங்க. இவன் கூட நம்ம அடிக்கடி இவளை பாக்குறோமே. டேய் பரதேசி, என்னடா திட்டுற? அப்புறம் திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? இவன் யார் உன்னை கண்டுபிடின்னு சொல்லி எவ்வளவு நாளாவது கண்டுபிடிச்சாடா? டேய் கேட்டு பார்த்தேன்டா, யாருக்குமே தெரியலடா. நான் என்ன பண்றது? தெரியல. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கறதுக்கு பூர்ணிகிட்ட கொடுத்தால அவளாவது பெர்ஃபெக்டா பண்றா. சரி சரிடா, கத்தாத. நான் எப்படின்னா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு கிழிப்ப. நீ கண்டுபிடிச்சிட்டாலும் பூஜா பேக் எடுத்துட்டு நிக்கிறா பாரு, அவளை கூப்பிடு. இவ வாயாடியாச்சேடா. இப்ப நீ கூப்பிடல, கொன்று வேண்டாம் உன்னை. ஐயோ, அவன் இவன் கிட்ட லவ் சொல்றதுக்குள்ள நம்மள பதச்சிருவான் போல இருக்கே. பூஜா பூஜா. என்னவா? ஆமா பூஜா, கொஞ்சம் இங்க வாயேன். என்ன ஸ்ரீ, எது கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்ல மித்ரா, இப்போ உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் போனான்ல, அவன் யாரு? என்கிட்ட என்ன கேக்குறீங்க பர்டிகுலரா? அவங்க 3 பேர் யார்ட்டையாவது கேட்டுக்கலாம்ல. நான் தான் சொன்னேன், தெரிஞ்சா கொண்டு வாங்க போங்க. பூஜா பூஜா, யார் இந்த பையன் மட்டும் சொல்லு. அதுக்கு ஏன் உன்னை கொல்ல போறாங்க? அந்த பையனா? ஒரு பொறுக்கி. இது பொறுக்கியா? ஐயோ, நம்ம சொல்ற மாதிரி சொல்லிட்டோம். இல்ல அந்த பையன் வந்து மித்ராவோட மாமா பையன். மாமா பையனா? சரி, டைம் ஆகுது, எனக்கு கேடுவாங்க, நான் வரேன், பாய். பூஜா பூஜா, என்னடா மாமா பையன்றா? ஒருவேளை 2 பேர் லவ் பண்றாங்களோ? டி, உன்னை உயிரோட பதச்சிட வேண்டாம். அந்த மாதிரி தான் எதுவும் இருக்காது. இல்லடா, அவளை பார்க்கும்போதெல்லாம் அந்த பையன் கூட தான் இருக்கான். இத்தனைக்கும் மாமா பையன்றா, இருக்கலாம்ல? அதெல்லாம் இருக்காதுடா. நீ வா, அவங்க 2 பேரும் வெளில தான் போனாங்க, பார்க்கலாம் வா. சரி வா போவோம். உன் பேரை சொன்னாலே நான் திரும்பி பார்க்கிறேன். உன் பேரை மட்டும்தான் நான் விரும்பி கேட்கிறேன். என்ன மேடம், இப்பெல்லாம் நீங்க சரியில்லையே. என்னடி? ஆமா, சரியே இல்ல. நீ மட்டும் இல்ல, அங்க ஒருத்தர் தான். ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னங்கடி? என்ன, நீ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கணும், சுழுக்கு எடுக்கணும். வீட்டுக்கு வரியா? தங்கச்சின்னாவே ராட்சசி தானாடி? சீனி பாட்டு. 2 மாசத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு தங்கச்சின்னுட்டு. 2 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் சரி, 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தாலும் சரி, தங்கச்சினா தங்கச்சி தான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் என்ன ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? சொல்லி வச்சா? நீங்க 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு நீங்க கலந்து பாத்துக்கவே இல்லை, அப்படித்தானே? இல்ல ராஃபி, நாங்க பார்க்கவே இல்ல. சூப்பரா ஆக்ட் பண்றடா. பேசாம படிப்பை விட்டுட்டு ஏதாவது சினிமாவில் போய் ஆக்ட் பண்ணு, போய் தல. அட சோடாபட்டி, ப்ராமிஸ பார்க்கலடி. சேம் பென்ஸ்டா போக்கி. சாக்லேட் வாங்கி கொடுத்துறேன். வாங்கி தரேன். பூ நாயே, ஒன்னாவ எல்லாருமே போய்க்கின்றா, பல்ல கட்டிட்டு வாங்கி தரேன்ற. இது என்னடி நியாயம்? நேற்று நாங்கள் பூஜா அர்ஜுன் பேசிக்கிட்டதுக்கு அப்பெல்லாம் பேசிக்காதீங்க, நல்லா இல்லைங்க. இப்போ இப்படி பேசினா எப்படி சொல்றீங்க? நாங்கள் எப்படி தான் பேசிக்கிறதா? நீங்க 2 பேரும் பேசவே வேணாம். அதுதான் நாட்டுக்கு, எங்களுக்கு, காலேஜ்க்கு எல்லாருக்குமே நல்லது. கரெக்டா சொன்னடி. பொறாம பிடிச்சவளுகடி நீங்க. நாங்க ஆமா, கோரஸா கேட்டா நீங்க தான். கிளம்பு, உனக்கு டைம் ஆகல. போகணும், அண்ணா வரேன்னு சொல்லியிருக்கான். இவர் எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு? மங்கம்மா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்ன அண்ணன் இவளோட வந்திருக்கான்? பூச்சு என் மித்து என்ன பண்ண வள தெரியலையே. ஹாய் மித்ரா அன்மலர். ஹாய் மித்ரா. ஹாய்.
இது யாடி உன் சக்காலத்தியா? மூடிட்டு இரு. ஆத்தி முறைக்கிறாளே செத்தேன். அண்ணே இது யாரு? இவ வந்து என்னோட மாமா பொண்ணுமா. அதுக்கே அந்த வாய் இவ்ளோ டைப் அடிக்குது. என் கஷ்டம் எனக்குமா. வேணும்னு வெறுப்பேத்துலன்னு இவளை கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போச்சு ஏதோ வாய்க்குள்ள முழங்குறான். என்ன மித்ரா காலேஜ்ல எப்படி போகுது? போகுது. நீ என்ன இவன் கூட? ஓ சாரி இவர் கூட. சொல்லி முடிஞ்சு. ஆத்தி இனிமே மாமா தான் என்ன கூட்டிட்டு வருவாரு. அத்தை சொல்லிட்டாங்க. ஓஹோ மாமா. மாமா வண்டி மித்து. ரைட் செருப்பு உனக்கு, லெஃப்ட் செருப்பு இவளுக்கு. ஆத்தி உனக்கு தான் வேணாம்ல, அவர் யார் கூட போனா உனக்கு என்ன? இதுக்கப்புறம் நீ பேசினா 2 செருப்பு உனக்கு வரும். அண்ணா நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவைதானா? நான் என்னம்மா பண்ணுவேன், எல்லாம் கடவுளோட செட்டிங். கிழிஞ்சது. இருடி என்ன வெறுப்பேத்துறியா? இப்ப நான் ஒண்ணு வெறுப்பேத்துறேன். ஹே ராகுல் ராகுல் எங்க வா. ராகுலா? அவனை ஆண்டி கூப்பிடுற, நீ பேசாம இரு. இவன் யாருடா? அவன் கிளாஸ்மேட்டா? நானும் அவன் இவ்வளவு கூட்டிட்டு வர சொன்னேன். இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டு நீ என்ன மறைக்கிறேன்? சொல்லு மித்ரா, கூப்பிட்டியா? ஹே ராகுல் ஏன் இப்படி மூச்சு வாங்குதே? நீ கூப்பிட்டோன்னா அங்க இருந்து ஓடி வந்தனா? அதான் ஒண்ணும் இல்ல. நீ சொல்ல என்ன? என்னம்மா விட்டு போடுறான்? ஏன் ராகுல் நான் கூப்பிட்டா ஓடி வரணுமா? நடந்து வந்தா என்ன? இல்ல மித்ரா, அது வரைக்கும் நீ கூப்பிட்டதே இல்லையா? அதான். பாரு என்னடி பண்ணிட்டு இருக்க? அண்ணன் வெறுப்பேத்துன்ற பேர்ல தேவையில்ல வேலை பண்ணாத. நீ மூடிட்டு இரு. வா முதல்ல தண்ணி வாங்கி தரேன், தண்ணி குடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தண்ணிலாம் தேவையில்லை. எவன்டா இவன்? ஐயோ அண்ணன் என்ன பாக்குறான்? லூசு வா லூசு, நான் உனக்கு தண்ணி வாங்கி தரேன். வேணாம் மித்ரா, நீ எதுக்கோ கூப்பிட்டியே சொல்லு. இல்லடா எனக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு, நீ அதை கிளியர் பண்ணுறியா? டவுட் உனக்கு என்ன? ஹே நீ தான் டாப்பர், உனக்கு டவுட்டா? அதுவும் என்கிட்ட கேக்குற? ஆமா உனக்கு மேக்ஸ் நல்லா வரும்ல, நீ அன்னைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான சம் கூட நீ ஈஸியா சால்வ் பண்ண, அதனால தான் உன்கிட்ட கேட்கலான்னு. சரி இப்பதான் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களே, எப்படி சொல்லி தரது? நீ எப்படி போற? நான் பைக்ல. அச்சோ நீ பஸ்ல போற மாதிரி இருந்தா அப்படியே டவுட் கேட்டுட்டு சம் போட்டுட்டே போலான்னு பார்த்தேன். ஏன்டாண்ணா நான் என்ன பண்ணேன்? இல்ல உன்னாலதான் இப்போ அவனை போக சொல்றா. என்னால சொல்ல முடியாத. டிராஃபி அண்ணன் கூப்பிடுறாரு, திரும்பவும் வேணாமா? டிராஃபி உனக்கு கேக்குதுன்றது எனக்கு தெரியும், திரும்ப ஒழுங்கா. அண்ணா எது அண்ணனா? இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன், உனக்கு கேட்கல? கேட்டுச்சு, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு பயந்துட்டு தான் திரும்பல. தெரியுதுல்ல, சொல்லு யாருவன்? இவன் அதான் எங்க கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? அப்படி பார்த்தாலும் கிளாஸ்ல எத்தனை பசங்க இருக்காங்க? 14. 14 பேர்ல இவனை பர்டிகுலரா கூப்பிடுறான்னா ஏதோ ஒன்று இருக்கு. என்ன ராஃபி, என்கிட்ட மறைக்காம சொல்லு. ஐயோ மாட்டிக்கிட்டு, நீ சம்பளம் 2 பக்கம் விட்டு இருந்திருக்கணும். ஒன்னுதான் கேட்குறேன், சொல்லு. அண்ணா அது வந்து ராஃபி. ஓகே நான் சொல்றேண்ணா, இவ மித்ராவை லவ் பண்றா. எது லவ் பண்றானா? என்ன அவளை லவ் பண்றானா? ஆத்தி நல்லா பாத்துக்கிறடா நீ. சாரிண்ணா, வீட்டுக்கு வாடி. ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்ட்ரீட் டைம் பைக்கை கொடுத்து விட்டுறேன். அவன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணட்டும். நான் பஸ்ஸில் போகும்போதே டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். பஸ் ஸ்டாண்ட் வரதுக்குள்ளே ஓகே ஆகிடும். எது பஸ் ஸ்டாண்ட் வரதுக்குள்ள ஓகே ஆயிருமா? இவ என்னத்த சொல்றான்னு தெரியலையே. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காவ. இதுவும் நல்ல ஐடியா ராகு, போலாமா? போ. ஏன் மித்த கூட்ட வராம எப்படி போலாம்? இவ வேற என்ன தெரியும் பார்த்து ஊச்சி கூட்டிட்டு இருக்காரு. போலாம்டா. டாவா வருஷ ஃப்ரீல கோல். தர்ஷினி உட்காந்துட்டியா? உட்காந்த மாமா இருக்கேன். டேய் உன் வண்டியில வந்துரு, நான் முன்னாடி போறேன். அண்ணா நான் முன்னாடி போறேன், நீ உன் பைக்ல வான்னு. கோவம் வருதா? அப்படித்தானே எனக்கும் இருக்கும். போலாமா தர்ஷினி? போலாம் மாமா. போயிட்டான். அப்படித்தானடா எனக்கும் இருந்திருக்கும் பண்ணி. எதுக்கு பல்ல கட்டிட்டு நிக்கிற? நானே கட்டுப்புல இருக்கேன். ஏய் ராட்சசி புடி அந்த பக்கம். மித்ரா போலாமா?
அப்படி இவன் போலாமான்னு கேட்குறான். நான் அகில்காக்கல்ல சும்மா பேசிட்டு இருந்தேன். கேட்குறான்ல போ சும்மா ரெடி. ராகுல் இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சீக்கிரமே எனக்கு வீட்டுக்கு போய் ஆகணும். அதனால நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா? மேக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஓ அப்படியா? சரி ஓகே மித்ரா, நீ அப்போ பார்த்து வீட்டுக்கு போ. இன்னொரு நாள் நீ இப்போ ஃப்ரெண்ட் சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே ராகுல், நீ போ. ஓகே மித்ரா, இது போதும் மித்ரா. கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குல்லடி மாறு. ஆமாடி, அழகாக இருக்கு. ஃபோட்டோலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சே, நம்ம காலத்துல நமக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கரெக்டாக சொன்னேன். அப்போதான் நமக்குலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வீட்டில் கேக்கை வாங்கி கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவோம். பட் இப்போல்லாம் அப்படியா? அதுக்குன்னே ஒரு தீம் செட் பண்ணி அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்பா என்ன ஆர்ப்பாட்டம். ஆமாடி மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம கவிக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் காயோட குழந்தைக்கு பண்ணணும், அப்புறம் வித்யாக்கோட குழந்தைக்கு பண்ணணும். ஓகே? அப்புறம் உன் குழந்தைக்கும் அதான் பண்ணணும், என் குழந்தைக்கும் அதான் பண்ணணும். சொல்லு. நம்ம குழந்தைலாம் ஃப்யூச்சரில் தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவங்க தான் மெயின். அது சரி, நமக்கு ஒரே ஜாலி தாண்டி. நம்மளுக்கு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வருது பார்த்தியா? ஆமாம்ல. இப்போ இவனோட பர்த்டே, நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங், அப்புறம் காயோக்கா ஃபங்க்ஷன், அப்படி தொடர்ந்து ஃபங்க்ஷனாக வருதுல்ல. ஆமாடி, எப்படியும் இந்த 1 இயர் நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். கரெக்டாக சொன்னேன். நானும் உங்க கூட சேர்ந்து பிஸியா இருக்கலாமா? அண்ணா உத்தரவே இன்றே உள்ளேதான் நீ வந்த நேரத்தில் நான் இல்லை என்னில் அந்த நொடி அன்பே என் ஜீவன் விரிந்து போனது பாரடி. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நல்லவளே அன்பே உன்னாதான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு